ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு துணிக்கடைக்கு போகும்போது நிறைய காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ நம்ம துணிக்கடையில் பேசக்கூடியதான நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப பெரிய கடை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இது ரொம்ப பெரிய கடை. இட்ஸ் அ வெரி பிக் ஷாப். இட்ஸ் அ வெரி பிக் ஷாப். இது ரொம்ப பெரிய கடை. நெக்ஸ்ட் ஒன், விலை குறைவாக உள்ளது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, த ப்ரைஸ் இஸ் லோ. த ப்ரைஸ் இஸ் லோ. விலை குறைவாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எந்த துணி கடைக்கு போனாலும் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தெர் ஆர் மெனி கலெக்ஷன்ஸ். தெர் ஆர் மெனி கலெக்ஷன்ஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டும்? உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டும்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் டு யூ வாண்ட்? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் டு யூ வாண்ட்? உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன், இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ளதை காட்டுங்க. இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ளதை காட்டுங்க. இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஷோ வாட்ஸ் ட்ரெண்டிங் நவ். ஷோ வாட்ஸ் ட்ரெண்டிங் நவ். இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ளதை காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், வேறு மாடல் இல்லையா? வேறு மாடல் இல்லையா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, there is no other model. there is no other model. வேறு மாடல் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். சில டைமில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பிடிக்கல, ஒரு ட்ரெஸ் பிடிக்கலன்னா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மாடல். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மாடல். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், வேறு ட்ரெஸ் காட்டுங்கள். வேறு ட்ரெஸ் காட்டுங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஷோ அதர் ட்ரெஸ். ஷோ அதர் ட்ரெஸ். வேறு ட்ரெஸ் காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இந்த கலர் ஓகேவா? இந்த கலர் ஓகேவா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஸ் திஸ் கலர் ஓகே? இஸ் திஸ் கலர் ஓகே? இந்த கலர் ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது பிடித்திருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ லைக் இட். ஐ லைக் இட். எனக்கு இது பிடித்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இது என்ன விலை? இது என்ன விலை? இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் திஸ் ப்ரைஸ்? வாட் இஸ் திஸ் ப்ரைஸ்? இது என்ன விலை? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் ஒரு மாடல் காட்டுங்க. எனக்கு இன்னும் ஒரு மாடல் காட்டுங்க. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஷோ மீ ஒன் மோர் மாடல். ஷோ மீ ஒன் மோர் மாடல். எனக்கு இன்னும் ஒரு மாடல் காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ குட். திஸ் இஸ் ஆல்சோ குட். இதுவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வேறு கலர் காட்டுங்க. வேறு கலர் காட்டுங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஷோ அதர் கலர். ஷோ அதர் கலர். வேறு கலர் காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதையும் எடுத்துக்கொள்கிறேன். இதையும் எடுத்துக்கொள்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் டேக் தீஸ் டூ. ஐ வில் டேக் தீஸ் டூ. இதையும் எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது வேண்டுமா? வேறு ஏதாவது வேண்டுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ வாண்ட் சம்திங் எல்ஸ்? டு யூ வாண்ட் சம்திங் எல்ஸ்? வேறு ஏதாவது வேண்டுமா? நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகளுக்கான ட்ரெஸ் காட்டுங்கள். குழந்தைகளுக்கான ட்ரெஸ் காட்டுங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஷோ கிட்ஸ் ட்ரெஸ். ஷோ கிட்ஸ் ட்ரெஸ். குழந்தைகளுக்கான ட்ரெஸ் காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மேல் தளத்திற்கு செல்லுங்கள். மேல் தளத்திற்கு செல்லுங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கோ டு த டாப் ஃப்ளோர். நெக்ஸ்ட் ஒன்,
இந்த மாதிரி ஆடை உங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி ஆடை உங்களுக்கு பிடிக்குமா? இத எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, "டு யூ லைக் திஸ் ட்ரெஸ்? டு யூ லைக் திஸ் ட்ரெஸ்?" இந்த மாதிரி ஆடை உங்களுக்கு பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன், "இல்லை இது எனக்கு வேண்டாம். இல்லை இது எனக்கு வேண்டாம்." இத நாம எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, "நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன். நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன்." நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? இத நாம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் கலர் டு யூ லைக்? வாட் கலர் டு யூ லைக்? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? நெக்ஸ்ட் ஒன், கிரீன் கலர் காட்டுங்கள். நமக்கு பச்சை கலர் பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா, ஷோ கிரீன் கலர். ஷோ கிரீன் கலர். பச்சை கலர் காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இந்த கிரீன் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த கிரீன் நல்லா இருக்கும். இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் கிரீன் இஸ் குட் ஃபார் யூ. திஸ் கிரீன் இஸ் குட் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த கிரீன் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வேண்டாம் எனக்கு அது பிடிக்கவில்லை. வேண்டாம் எனக்கு அது பிடிக்கவில்லை. இத நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நோ ஐ டோன்ட் லைக் இட். நோ ஐ டோன்ட் லைக் இட். நெக்ஸ்ட் ஒன், வேறு கலர் வேண்டுமா? வேறு கலர் வேண்டுமா? இத எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, டு யூ வாண்ட் அனதர் கலர்? டு யூ வாண்ட் அனதர் கலர்? நெக்ஸ்ட் ஒன், நல்லதை மட்டும் காட்டுங்கள். நல்லதை மட்டும் காட்டுங்கள். நல்லதா காட்டுங்க, நல்ல கலரா காட்டுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஷோ ஒன்லி த குட். ஷோ ஒன்லி த குட். நல்லதை மட்டும் காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆடை உடலுக்கு நல்லது. காட்டன் ட்ரெஸ்லாம் உடம்புக்கு போட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, திஸ் ட்ரெஸ் இஸ் குட் ஃபார் த பாடி. திஸ் ட்ரெஸ் இஸ் குட் ஃபார் த பாடி. இந்த ஆடை உடலுக்கு நல்லது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வேறு கடை இருக்கிறதா? உங்களுக்கு வேறு கடை இருக்கிறதா? இத எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, டு யூ ஹேவ் அனதர் ஸ்டோர்? டு யூ ஹேவ் அனதர் ஸ்டோர்? நெக்ஸ்ட் ஒன், வேறு கிளை கடைகள் இல்லை. வேறு கிளை கடைகள் இல்லை. இத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, நோ அதர் பிரான்ச் ஸ்டோர். நோ அதர் பிரான்ச் ஸ்டோர். வேறு கிளை கடைகள் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் நல்ல அணுகுமுறைக்கு நன்றி. உங்கள் நல்ல அணுகுமுறைக்கு நன்றி. இத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, தேங்க் யூ ஃபார் யுவர் கைண்ட் ஆட்டிட்யூட். தேங்க் யூ ஃபார் யுவர் கைண்ட் ஆட்டிட்யூட். நெக்ஸ்ட் ஒன், நன்றி மீண்டும் வாருங்கள். இத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, தேங்க் யூ கம் அகைன். தேங்க் யூ கம் அகைன். நன்றி மீண்டும் வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துணிக்கடையில் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.